குரல் ஆனந்தமாய் கூறுவோம். அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். அடுத்தது இறைவன் குரல் ஆனந்தமாய் கூறுவோம். அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு கூறுவோம். அன்பு கொண்ட நெஞ்சமாகுவோம். அவர் அருளோடு நாம் வாழுவோம். அவர் அருளோடு நாம் வாழுவோம். அடுத்தது இறைவன் குரல் ஆனந்தமாய் கூறுவோம். அவர் குரல் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். வாழ்வும் வழியும் நானே, வாழ்வு புகழும் நானே, உயிரின் உயிர்க்கும் நானே, உண்மையின் நாயன் நானே என்று அழைக்கிறார். ஏக்கமாயிருக்கிறார் என்றே அழைக்கிறார். ஏக்கமாயிருக்கிறார். உண்மையோடும் உறவியாக புதிய வாழ்வு மகிழ்ந்து காண அடுத்தது இறைவன் குரல் ஆனந்தமாய் கூறுவோம். அவர் குரல் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். அடுத்தது இறைவன் குரல் ஆனந்தமாய் கூறுவோம். அவர் குரல் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். இங்கே திருப்பலியானது திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மையிலை பார்ட்டிக்காகவும் மிக சிறப்பானவத்திலே அருள் ஜே பாண்டியன் அவருடைய உடல் உள்ள நலனுக்காக இறைவன் விரைவிலே அவருக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும்படியாக உருக்கமாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் கடைசி நாளாக இன்று வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு இறை வார்த்தையை நமக்கு கொடுக்கின்றார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நாம் கடவுளிடம் கொண்டிருக்கிற நம்பிக்கை ஆழமானதா? நான் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை ஆழமானதா? யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். நாம் எங்கு சென்றாலும் நம் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிற கடவுளாக இருக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். உள்ளம் கலங்க வேண்டாம், மறல வேண்டாம். என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய வாழ்விலே தடம் புரண்ட அந்த தருணங்கள், நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு நம்முடைய விசுவாசத்திலே நாம் தளர்விட்ட சந்தேகப்பட்ட அந்த நேரங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைய திருப்பலியானது மிக சிறப்பானதிலே உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக ஆலயத்துக்கு வர முடியாத நிலையிலே நம்முடைய இல்லங்களிலே அமர்ந்தவாறே இந்த திருப்பலியை பங்கேற்று ஜெபிக்கின்ற நம்மொருடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்றின் தாக்கத்தால் பல்வேறு நிலைகளிலே இல்லங்களிலே தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்கள், மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் வீரனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எங்கள் விடுதலைக்கு மீட்புக்கும் காரணரான இறைவா, உன்னை வேண்டுவோரின் குரலை கேட்டவர்களும் உன் திருமகன் சிந்திய இரத்தத்தாலே மீட்டுக் கொண்ட மக்கள் உம்மால் வாழவும் உம்முடைய முடிவில்லா பாதுகாப்பு மகிழவும் செய்வீராகும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிக்கை இறைவனாய் என்று வாழ்வாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 26 முதல் 33 முடிய. அந்நாட்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது: சகோதரரே, ஆபிரகாமின் வழி வந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவற்றை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவில் இருந்து தம்முடைய எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில், நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. திருப்பாடல் 2. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை: நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை
பெற்றெடுத்தே. என் திருமலையாக சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்த என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்த என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்த உம்மை நான் இன்றுதான் பெற்றெடுத்தேன். நீ விரும்புவதை என்னிடம் கேளும், பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். உலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இரும்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர், குயவன் களத்தை போல அவர்களை நொறுக்குவீர். நீரே என் மைந்தோ இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தோ இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் இதயத்தை இரட்சிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை என்றில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமாவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். பிரியாதர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, நாம் இன்று பலவற்றை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பலவற்றை குறித்து பயப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சிறப்பாக கொரோனா பெருந்தொற்றை குறித்து இந்த நாட்களிலே நாம் அதிகமாக பயந்து
கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். எங்கே இந்த நோய் என்னை தொற்றி விடுமோ, என் அருகிலே இந்த நோய் வந்துவிட்டது, என் குடும்பத்தில் இருப்பவருக்கு இந்த நோய் வந்துவிட்டது, எனது பக்கத்து வீட்டில் உள்ளவருக்கு இந்த நோய் தொற்றிவிட்டது என்றெல்லாம் சொல்லி ஒரு மனிதன் சக மனிதனை பற்றி நினைத்து பயந்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கிற காலம்தான் இந்த காலம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் எல்லோரையும் பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எப்பொழுது ஒரு நோயை, ஒரு நிகழ்வை குறித்து பயப்படுகிறீர்களோ அப்பொழுது அந்த பாதிப்பு 2 மடங்காக நம்மை தாக்கிவிடுகிறது. கொரோனாவால் அதிகமாக பாதிக்கப்பட்டு இறந்தவர்களில் அதிகமாக பயப்பட்டு தங்கள் வாழ்வை இழந்தவர்கள்தான் அதிகம் என்று சொல்ல முடியும். நாம் தைரியமாக அந்த சாவை அல்லது அந்த நிகழ்வை நாம் எதிர்கொள்ள துணிந்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக அதிலிருந்து நாம் வெற்றி அடைவோம் என்பதுதான் அர்த்தம். ஏனென்றால் பய உணர்வானது ஒரு மனிதனை பாதியாய் மாற்றுகிறது. நோய் வந்துவிட்டது என்றால் அன்புக்குள்ளே முதலிலே நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தைரியம் நமக்கு வேண்டும். இரண்டாவதாக, நிச்சயமாக இதிலிருந்து நான் மீண்டு வருவேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். பல நேரங்களிலே நாம் நோய் நமக்கு வந்துவிட்டது என்றால் அந்த நோய் குறித்து நாம் மறுதளிக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. மறைவான ஒரு வாழ்க்கை நாம் வாழ நாம் முயற்சிக்கின்றோம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நாம் பார்த்தோம், டிவியில பார்த்தோம், பெங்களூர்ல ஏறக்கூடிய இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற 3000 பேர் தலைமறைவாகிவிட்டார்கள். அவங்க எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. நாம் செய்தித்தாள்களை நாம் படித்தோம். ஐயோ, இந்த நோய் என்று யாருக்காவது தெரிந்துவிட்டால் பயப்பட தேவையில்லை. இது நமது உடல் சுகம்தான், உடல் நலன்தான் எல்லா செல்வங்களுக்கும் மேலான செல்வம். எனவே நமது உடல் நாம் நலமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணமானது நம்மிலே மேலோங்கி இருக்க வேண்டும். எனவே முதலாவதாக நோயை நாம் மீட்டுக் கொள்ள வேண்டும், அதற்கான மருத்துவத்தை நாம் பெற வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, எப்பொழுதுமே நாம் தனி மனிதர்கள் கிடையாது. நம்மை சுற்றி நமக்கென்று ஒரு குடும்பம், ஒரு உறவு, நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் மீதும் அக்கறை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு நம்முடைய இருத்தல் தேவை என்பதை நாம் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் நினைவுகூரக்கூடிய புனித திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர். இத்தாலிய தேசத்திலே 1504ஆம் ஆண்டு ஆண்டனி மைக்கேல் என்ற இயற்பெயரோடு பிறந்தவர். சிறு வயதிலிருந்தே ஒரு குருவாக வேண்டும் என்ற ஒரு ஆசை மேலோங்கி இருந்து டொமினிக்கன் சபையிலே குருவாக மாறி இறையியல் விரிவுரையாளராக அவர் பணியாற்றுகின்றார். பின்பு திருச்சபையில் துறவர சபையிலிருந்து வந்த திருத்தந்தை என்று இவர் அழைக்கப்படுகிறார். 4ஆம் திருத்தந்தை 4ஆம் பத்திநாதருக்கு பிறகு 5ஆம் பத்திநாதர் என்ற அந்த பெயரை எடுத்து திருச்சபையிலே பல மாற்றங்களுக்கு வித்திட்டவர். இந்த திருத்தந்தையினுடைய சிறப்பு அம்சங்கள் பல உண்டு. முதலாவதாக, பல சீர்திருத்தங்களை திருச்சபையிலே இவர் கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக அன்றைய காலகட்டத்திலே திருத்தந்தையர்கள் செந்நிற ஆடையைத்தான் அணிவார்கள். இப்போது நாம் பார்க்கிற அந்த வெள்ளை ஆடையானது திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர்களால் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இரண்டாவதாக, திருச்சபைக்கு எதிரான பல கோட்பாடுகளை அவர் தன்னுடைய சிந்தனையிலிருந்து எழுத்தாலும் பேச்சு திறமையாலும் அதை நிலைநிறுத்தியவர். மூன்றாவதாக, திருச்சபையில் நிலவிய பல்வேறு குழப்பங்களை சரி செய்தவர். குறிப்பாக திரு அவையில் பணத்திற்காக பாவங்கள் மன்னிக்கப்படல், பணத்திற்காக பதவிகள் வாங்கி விற்கப்பட்ட அந்த நேரம், பணத்திற்காக சொந்த பந்தங்களுக்கு பதவிகளை அள்ளி தந்த அந்த நேரத்திலே
ஒரு நிலையான ஒரு கோட்பாட்டை திரு அவையிலே கொண்டு வந்தவர் இந்த திருத்தந்தை. 1571 ஆண்டு துருக்கியர்களுக்கு எதிரான லெப்பாந்தோ என்ற அந்த கடற்பொருளை கிறிஸ்தவர்களை ஒன்று திரட்டி அந்த லெப்பாந்தோ போரிலே ஜெபமாலையை ஒரு போர் கருவியாக பயன்படுத்தி வெற்றி பெற்றவர். அந்த வெற்றிக்கு பிறகு அதன் நினைவாக அவர் லேடி ஆஃப் விக்டரி என்ற ஒரு திருவிழாவை ஏற்படுத்தினார். இந்த திருவிழா தான் பிந்திய நாளிலே அவர் லேடி ஆஃப் ரோசரி அக்டோபர் மாதம் 7 கொண்டாடுகிற ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழாவாக இன்று வரை கொண்டாடப்படுகிறது. ஆக இந்த ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழா வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் இந்த திருத்தந்தை. ஆகவே இந்த புனிதனுடைய வாழ்வு நமக்கு ஒரு அழகான ஒரு பாடம். தங்களுடைய வாழ்விலே எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் கட்டியெழுப்ப அந்த திரு அவையை அவர் நிலைநாட்ட நினைத்தவர். நம்முடைய வாழ்விலும் கூட அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நாம் ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழ இவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்விலே பல நிலைகளில் நாம் கலங்கி போயிருக்கிறோம். நம்முடைய உள்ளம் எதையோ குறித்து கலக்கம் அடைந்திருக்கிறது. நாம் எதற்காக நாம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் எதிர்த்து ஆழ்ந்த கவலையில் இருக்கிறோம். நாம் நம்முடைய எதிர்கால வாழ்வை குறித்தா, நமது பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்தோ அல்லது தங்களுக்கு இன்னும் குழந்தை வாக்கியம் இல்லையே என்ற கவலை குறித்தா, ஐயோ இந்த நோய் எனக்கு வந்துவிட்டதே, என்னுடைய கணவருக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைக்கு, பெற்றோருக்கு தாங்க முடியாத அந்த நோய் வந்துவிட்டது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வீட்டை குறித்து யாராவது நமக்கு பில்லி சூனியம் வைத்திருப்பார்களோ என்று உள்ளம் கலங்கி நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது ஒழுக்கமற்று திரிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காக நம்முடைய உள்ளம் கலங்கி கொண்டிருக்கிறதா? அல்லது பொறுப்பற்றத்தனமாக நம்முடைய கணவர் குடித்து பொறுப்பற்ற நிலையில் இருக்கிற நம்முடைய கணவரை குறித்து நம்முடைய உள்ளம் கலங்கி இருக்கிறதா? நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை குறித்து நம்முடைய உள்ளம் கலங்கி இருக்கிறதா? சொத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நம்முடைய உள்ளம் கலங்கி இருக்கிறதா? இதற்காக நம்முடைய உள்ளம் கலங்கி போயிருக்கிறது. நம்முடைய உள்ளம் கலங்கி போயிருக்கிறது என்றால் ஆண்டவருடைய இந்த வார்த்தை, இன்று நமக்கு அவர் தருகிற வார்த்தை, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்காக இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன், உங்களை நான் என்னிடம் அழைத்துக் கொள்வேன், நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். நம்பிக்கை நிறைந்த அந்த வார்த்தை, நான் இருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் இருப்பீர்கள். இன்று இந்தியாவிலே அச்சப்பட்டு திணறிக்கொண்டு செய்வது தெரியாமல் பிணங்கள் எல்லாம் குவியலாக போட்டு எரித்துக் கொள்கிற ஒரு நிலை இருக்கிறது. நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கின்ற வார்த்தை மரணத்திற்கு பிறகு இறைவன் நமக்கு ஏற்பாடு செய்ய இருக்கிற அந்த வாழ்வை பற்றியும், அது மட்டுமல்ல, நானே வாழ்வும் வழியுமா இருக்கிறேன் என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறார். எனவே இந்த ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். நம்முடைய உள்ளம் கலக்கப்பட்டிருக்கிறது என்றால், கலங்கி போய் வாழ்வோம் என்றால், பயத்திலே வாழ்வோம் என்றால், அச்சத்திலே வாழ்வோம் என்றால், ஆண்டவரை நாம் முழுமையாக நம்புவோம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளை நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆமீன். காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்கி வந்தோம். காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். மரங்களை பொழியும் நாயகனே, என் கரங்களை குளித்து வணங்கி வந்தோம். உம்மலரடி பணிந்து வாழ்வினை தருவோம். காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். ஓதுலகதிர்மணி போல் இணைந்து எம் வாழ்வினை காணிக்கையாக்க வந்தோம். நாவினால் புகழ், நாவினால் உந்தன் புகழினை பாட வீடம் வருகின்றோம். வாழ்வினில் 1000 சேவையல்லாற்ற எம்மையை தருகின்றோம். காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க
வணங்க வந்தோம். வரங்களை பொழியும் நாயகனே, உம் கரங்களை குளித்து வணங்கி வந்தோம். உம்மலரடி பணிந்து வாழ்வினை தருவோம். சகோதர சகோதரிகளே, என்னிடம் உங்களுதுமான இந்த பணி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய பாதுகாப்பு உதவியால் நாங்கள் பெற்றுக் கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து பலியான இந்த காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மெய்ப்பு கூடிய செயலும் ஆகும். கிறிஸ்து தாம் உடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முன்கால பலிகள் நிறைவேற செய்தலினார். எங்கள் மீட்புக்காக அவர் உன்னிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்திர மக்களுக்கினர் அவ்வாறு ஆற்றில் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூள்களிலும் உலகம் ஆட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவின் திருவிழத்துக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள். இந்த மாதத்துடைய கடைசி நாள். ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். கடந்த மாதத்திலே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணும் கருத்துமாக பராமரித்திருக்கிறார். நல்ல பராமரிப்பை கொடுத்திருக்கிறார். நன்றி செல்வோம். ஒருவேளை நாம் கொரோனா அந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை பத்திரமாக வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் மருத்துவமனையிலே அல்லது நீங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவரினை வெளியே கொண்டு வர இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வம். மாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நாம் செல்லுமிடமெல்லாம் அவர் நம்மோடு வருகிறார். இந்த நேரம் ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பை நீத்து நன்றி சொல்லுகிற நேரம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை நினைகூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீப்பள்ளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். முன்பு நின்று ஊழியம் புரிய தகுந்த உள்ளே ஏற்றுக்கொண்டே எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். இந்த நாளிலே நாம் யாருக்கெல்லாம் நாம் ஜெபிக்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமோ அவளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய நாளில் மிக சிறப்பானவத்திலே அருள் ஜெய பாண்டியன் அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக இறைவன் நேரத்திலே அவரோடு இருந்து அவரை தொட்டு சுகப்படுத்த சுகமாக்க சிறப்பாக அவருக்காக ஜெபிப்போம். இன்று தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள், தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய தம்பதிகளுக்காக சிறப்பாக வேண்டுவோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்கொண்டவர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடனே கொண்டு உங்கள் திருமுக ஒளிநூல் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியாம், அப்படி கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கவுந்தவராய் இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர்களாக இவரோடு இவரை இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சி உரியதே. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று வாக்குறுதி கொடுத்த நம் ஆண்டவிடம் நாம் கலங்கி போயிருக்கிறோம் என்றால், குழப்பமுற்றிருக்கிறோம் என்றால், பயத்திலே வாழ்கிறோம் என்றால், நம்முடைய பயத்தை, கலக்கத்தை, குழப்பத்தை இந்த பதிப்பிடத்தை ஒப்பு கொடுத்து நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி தந்த அந்த சக்தி வாய்ந்த ஜெபத்தை பக்தியோடு சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அறிவித்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்த மகிழ்வும் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். வழியும் வாழ்வும் உண்மையும் நானே என்று சொன்ன தெய்வம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னுடைய நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்காக நான் ஒரு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்விலே நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிற தேவன் இன்றைய சூழ்நிலையிலே நம்மோடு உடன் பயணிக்கிற, நம்மை பராமரிக்கிற நற்தந்தை ஆண்டவர். இந்த தெய்வனுடைய திருவிழா பங்கேற்க அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் ஒருவரை காத்தும் இனி வாழ்வு கணித்து செல்வதாக. ஆமென். நம் பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார், நாம் ஏற்புடையவராகும்படி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தல் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் உயிர்ப்பில் மகிழ்வார்களாக.
இன்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நமக்கு ஆசியை வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் இருவரமே என்றும் இருந்திடும் அருள்மயமே. உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே. உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.